ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா லட்டுங்க. 3/4 கப் சர்க்கரை எடுத்து நம்ம அதை அரைச்சிக்கலாங்க. அது கூட 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிடலாங்க. 1 கப் ரவை எடுத்து அதையும் அரைச்சிக்கலாங்க. ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அந்த நெய்யில் பாதாம், பிஸ்தா, முந்திரியை வறுத்துக்கலாங்க. வறுத்து அதை எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற நெய்யில் நாம் அரைச்சி வச்சிருந்த ரவையை வறுத்துக்கலாங்க. கேரட் எடுத்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு. ரவையில் 2 டீஸ்பூன் கேரட் விழுது சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் கேரட் ஜூஸை இது கூட சேர்த்திக்கலாங்க. கால் கப் தண்ணி விட்டுக்கலாங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. பாகுப்பதம் வந்த உடனே நாம் வறுத்து வச்சிருக்கிற ரவையை இது கூட சேர்த்திக்கலாங்க. இந்த பதம் வந்தோடனேயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் போட்டுக்கலாங்க. இனி இதையே உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கேரட் ரவா லட்டு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.